பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவாயத்துக்கு நன்றி. என் வாயிருந்து பேசும் நாமத்தை மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி விடுதலையும் சமாதானத்தையும் தருவாராக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுதல் என்று கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். கழுகுக்கு ஒத்த பலன், கழுகை போல பலன் அடைந்து தோற்றுறோம். நம்ம ஒவ்வொன்றையும் நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற பலனை தியானித்தோம். கண்மலைக்கு ஒத்த பலன், அடுத்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகை போன்ற பலன். இப்போ தேவ பிள்ளைகள், இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு அந்த பலன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு. கழுகுடைய பறவையிலேயே அந்த கழுகு ரொம்ப பலன் உள்ளது. எவ்வளோ பெரிய மிருகத்தை அடித்து காலில் தூக்கிட்டு போயிடும். அது கால், அழகு, சிறகுகள் அவ்வளவு பலனாக இருக்குமா. அதோட ஆயுசு நாட்கள் குறிப்பிடவே முடியலை. அவ்வளோ நாட்கள் வாழுமா. விளைவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா போய் கண்மலை வெடிப்பில் உட்காந்து இறகு அழகெல்லாம் உடைச்சி மொட்டையாக்கி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பு சத்து அப்படியே இறகா முளைக்குமா. அதுக்கடுத்து உன்னதத்தில் உயர பறந்து போமா. சர்ப்பத்தில் ஒரு துண்டா தூக்கிட்டு போய் மேலே அடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பலசாலியான ஒரு கழுகு இவ்வளோ பெரிய மிருகத்தை அடித்து துண்டா தூக்கிட்டு போயிடும், காலுகளை தூக்கிட்டு போயிடும். அதோடைய வாயு நகங்கள்லாம் பார்த்தா எவ்வளவு கூர்மையானது. ஒரு மூட்டை தூக்கிற வச்சிருக்கிற கொக்கியை விட ரொம்ப பலசாலியாக இருக்கும். குத்தி கிழிச்சு எடுத்துடும். அப்படிப்பட்ட பலம் உள்ளது அந்த பறவை. யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னா, அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைந்து உன்னதமான அனுபவத்துக்கிட உயர செட்டைகளை அடித்து ரெக்கை அடித்து ஏற உன்னத அனுபவத்துக்கிட போகணும் அப்படின்னா கழுகை போல பலன். எப்பேற்பட்ட சர்ப்பத்தை அடித்து கீழே தள்ளிடும், சத்துருவை முறியடிக்கிற பலன். எப்பேற்பட்ட மிருகத்தோடையும் போராடி துண்டா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். அப்படிப்பட்ட பலனை எப்பெல்லாம் அதுக்கு பலன் தேவையோ தன்னை போய் புதுப்பிச்சுக்கிடுமா. இதே போலதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தில், நம்பிக்கையில், ஜெபத்தில் பலனற்று போயிருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் போய் அரை கதவை பூட்டுங்க, உபவாசம் இருங்க, காத்துருங்க, அந்த பலனை புதுப்பிச்சுக்கங்க. உயர உன்னத அனுபவத்தில் பறந்து கர்த்தருடைய ஆவியான சித்தத்தின்படியே அரியங்களை கர்த்தருக்காக செய்வோம். வாசிக்கலாம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் ஓடினாலும் எதுவுமே சோறு. அப்படிப்பட்ட ஒரு பலனா கர்த்தர் நடத்தி வருவார். செய்தியின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் உங்களை கழுகு கொப்பா பலனாய் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது சில நேரத்தில் எதில் நீங்கள் பலவீனமாக இருக்கணும், காத்திருந்து வாசி ஜெபித்து தேவனிடத்தில் பரிசுத்தாவின் வல்லமை நிறைவோடு பலனடைஞ்சு ஸ்தேவானை போல அரிய பெரிய அற்புத அடையாளை செய்கிற பாத்திரமா கர்த்தருக்கு எழும்பும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.